கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. இந்த வேளையிலும் ஒரு விசை கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியால் நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். அவர் நம்மோடு கூட இடைப்படட்டும். கண்ணீரை காண்கின்ற தேவன் அந்த கண்ணீரை துடைத்திடுவார். கண்மணி போ உன்னை காத்து உன் கவலைகள் நீக்கிடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை தேற்றிடுவார். பயப்படாதே, எழும்பிடுவாய், பரலோக தேவன் உனக்கல்லவோ. பயப்படாதே, எழும்பிடுவாய், பரலோக தேவன் உனக்கல்லவோ. உள்ளங்கையில் வரைந்ததினால் உன்னை என்றும் உயர்த்திடுவார். உள்ளங்கையில் வரைந்ததினால் உன்னை என்றும் உயர்த்திடுவார். கண்ணீரை காண்கின்ற தேவன் அந்த கண்ணீரை துடைத்திடுவார். கண்மணி போ உன்னை காத்து உன் கவலைகள் நீக்கிடுவார். தகப்பனே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, எங்களோடு கூட இருப்பவரே, கண்மணி போல பாதுகாக்கிறவரே, சகலத்தையும் எங்களுக்காய் செய்து முடிக்கிறவரே, உமக்கு நன்றி. எங்களோடு கூட இடைபடும்படியாய், எங்களோடு கூட பேசும்படியாய் எங்களை முற்றுமாய் உமது கரத்திலே கொடுக்கிறேன். நீரே இன்று எங்களோடு இடைபடுவீராக. உமது நாமம் மகிமைப்படுவதாக. உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இடைபடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமையின் கரத்திற்கு முற்றுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய ஆலோசனையை கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நடைமுறை எப்படி இருக்க வேண்டும், தெய்வ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கும் சில ஆலோசனைகள் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பம் வர, துன்பம் அகன்று போக, உலகத்தை நோக்காதபடி, சூழ்நிலையை பார்க்காதபடி, உலகத்தின் சம்பவங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போகாதபடி, ஒரு ஆவிக்குரிய மனுஷன், தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி விசுவாசத்தோடு ஒரு உணர்வுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு முன் வைக்க இருக்கிறேன். நாம் யார் தெரியுமா? நாம் சாதாரண ஒரு மனிதன் கிடையாது. நாம் யார் தெரியுமா? நமக்குள் இருக்கிறவர் உன்னதமான தேவனுடைய ஆவியானவர். அவர்தான் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். என அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தெய்வ கரத்தில் கொடுப்பதற்கு ஒரு விசை உங்களை தேவனுக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியினால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியினால் நாம் நம் வாழ்க்கையில் சிலவற்றை வாஞ்சையோடு பெற வேண்டும் என்று
தெய்வ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள். நாம் தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்கள். அவரோடு கூட இணைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஜாதி. இந்த உலகத்திலே என்னை பொறுத்த வரையில் என்னுடைய இருதயம் சொல்லுகிறது, நீ ஆண்டவரோடு கூட இன்னும் வளர வேண்டும். அவரோடு கூட இணைந்துதான் நீ இருக்க வேண்டும். தனித்து வாழவே கூடாது, தனியாய் நின்று விடவே கூடாது என்று அடிக்கடி என் இருதயத்திலே ஒரு சத்தம் புறப்படுகிறது. அன்பானவர்களே, நான் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேன். நான் தனியாய் வாழவில்லை. எனக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும், நான் தனியாய் இல்லை என்று. எனக்குள்ளே ஒரு ஏக்கமும் வாஞ்சையும் புறப்பட்டு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. என் வாய்களிலே பாடல்கள் புறப்பட்டு புரண்டு வருகிறது. அந்நிய பாஷைகள் நாளுக்கு நாள் புது புது பாஷைகளாய் கர்த்தர் என் நாவிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அபிஷேகம் பெற்ற ஜனங்களாகிய உங்களை நான் பார்த்து கேட்கிறேன், இன்றைக்கு தேவனை துதித்தீர்களா? தேவனோடு கூட வாழ்ந்தீர்களா? தேவன் கொடுத்த அந்த உன்னதமான ஒரு தெய்வ அபிஷேக பெற்ற ஜனங்களாகிய நீங்கள் அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தேவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உங்களை எழுப்புகிறாரே, அதிகாலையில் எழும்பி தேவனோடு கூட அந்நிய பாஷையில் பேசினீர்களா? தேவனுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் பேச வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மகன் என்னுடைய மகளுக்கு ரகசியத்தை பேசும்படியாய், என் இருதயத்தில் இருக்கிறதை சொல்லும்படியாய் ஆவியின் அபிஷேகம் ஆகிய அந்நிய பாஷை மொழியை கொடுத்து என் ஆண்டவர் உங்களோடு கூட பேச விருப்பமாயிருக்கிறார். பேச வேண்டும், பேச வேண்டும். நான் புரிந்து கொண்டதெல்லாம் பேசிக்கொண்டே ஆண்டவரோடு இருக்க வேண்டும். நமக்குள் இருக்கிற ஆவியின் அபிஷேகத்தை, எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? அது நெருப்பு, அது அனல், அது அக்கினி. அந்த அபிஷேகத்தில் நெருப்பு இருக்கிறது, அக்கினி பற்றி பிடிக்கிறது. அந்த அக்கினி பரலோகத்தில் எட்டுகிறது. இருதயத்திலிருந்து பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அனல் பற்றி பிடிக்க 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 நாளுக்கு நாள் ஆவியில் நாம் வளர வைக்கிறது. ஒரு நல்ல வளர்ச்சியை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. என்னை ஆண்டவர் இந்த உலகத்திலே என் தாய் தகப்பனுக்கு 11வது பிள்ளையாய், கடைசி பிள்ளையாய் பெற்றெடுத்தது எதற்கு தெரியுமா? இந்த உலகத்தின் மனிதர்களுக்காக அல்ல, தேவனுக்காக தான் என்னை பிரித்தெடுத்தார். அந்த 11 பேர்களில் என்னை மட்டும் அவர் தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நன்றாக புரிகிறது. நான் அவருக்காக ஒரு அக்னி சுவாலையாய் பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகத்தில் என்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அதை நான் புரிந்து கொண்டேன். என் இயேசுவை நான் அதிகமாய் நேசிக்கிறபடினால், என் இயேசுவை என் உயிராய் இருக்கிறபடினால், எனக்கு வேறு ஒரு ஆசைகள் இல்லாமல் அவரையே நான் பற்றுதலாய் பிடித்திருக்கிறபடினால் ஒரு அக்கினி என் மீது போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே, நான் உன்மேல்
என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தெய்வ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். என்னுடைய கையை உன் மீது வைத்தபடியினால் அந்த தெய்வ வரத்தை, நான் கொடுக்கிற அந்த வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் என்று நான் உனக்கு நினைவூட்டுகிறேன். ஏன் நினைவூட்டுகிறார்? ஏன் இதை சொல்லுகிறார்? நீ அனலாய் இருந்த ஒரு மனிதன் தான், நீ அக்னியாய் வாழ்ந்தவன் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திருப்பி நனவூட்டுகிறேன். என்னுடைய கை உன் மேலதான் இருக்குது தெரியுமா? என்னுடைய அபிஷேகம் உன் மேலதான் இருக்குது தெரியுமா? என்னுடைய அபிஷேகத்தை பெற்ற நீ வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி மீண்டுமா என் கையை உன் மேலேயே தான் நான் வைத்திருக்கிறேன். அந்த கையை நான் எடுக்கவே இல்லை, அந்த ஆவியை நான் எடுக்கவே இல்லை, அந்த அபிஷேக அக்னியை நான் எடுக்கவே இல்லை. நீ வளர்வதும் வளராமல் இருப்பதும் முன் கையில் தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் நீ வளரு, நீ வளரு, நீ பெருகிவிடு. பெருகுங்கள், பெருகும்படியாய், ஆசீர்வாதமாய் மாறும்படியாய், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அபிஷேகத்தில் இன்னும் வல்லமையாய் மாறும்படியாய் உங்களுடைய இருதயத்திலே ஒரு வாஞ்சை வருவதாக. உங்களுடைய விசுவாசத்தின் அளவுதான் நீங்கள் பேசுகிற பாஷையின் அளவு. நீங்க எவ்வளவு பேசணும்னு உங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவு நீங்க பேசலாம். எவ்வளவு நேரம் கர்த்தரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் இருக்கலாம். இன்னும் பேசணும், இன்னும் ஆண்டவரோட பேசணும், இன்னும் என்ன அவரோட கூட இடைப்படுவேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல நீங்க பேசுனீங்கன்னா அதுதான் உங்க பாஷையின் அளவு. நீங்க தான் பேசணுங்க, நீங்க தான் டைம் கொடுக்கணுங்க, நீங்க தான் நாளுக்கு நாள் எக்ஸ்ட்ரீமா போகணுங்க. தேவனோடு பேசுற பாஷைய பல மணி நேரம் அவர் சமூகத்துல காத்திருக்கணுங்க. என் ஆண்டவர், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பாதத்திலே நான் உம்முடைய பிள்ளை, நான் உமக்காக வாழ்வேன் சொல்லி அந்நிய பாஷையிலே ஜெபித்து அவர் பாதத்திலே அறையை மூடிக்கொண்டு தனி அறையிலே ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் என்னை வல்லமையாய் மாற்ற ஆரம்பித்தார். அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மகளாய் என்னை பிடித்து கொண்டார். என் ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். எனக்கு கிருபையும் வரங்களையும் கொடுக்க ஆரம்பித்தார். வேத ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தார். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? முதலில் வாய் திறந்து பேச பயந்தவள் தான், அபிஷேகம் பெறுவதற்கு பயந்தவள் தான், அபிஷேகம் வேண்டாம் என்று நினைத்தவள் தான். ஆனால் என் வாழ்க்கையில் நான் கடந்து போன உபத்திரவமும் சாபங்களும் பாடுகளும் என்னுடைய தனிமையும் என்னுடைய கைவிடப்படுதலும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையும் கடைசியாக என் தேவன் என்னை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தது. என் மனதிலே நான் முடிவெடுத்தேன், உலகத்தில் மனிதர்களால் ஒருவேளை தள்ளப்பட்டிருந்தாலும் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் இந்த இயேசு உண்மையானவர் ஆனால், இந்த அபிஷேகம் இயேசுவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறபடினால் எனக்கு இவர்தான் எனக்கு வேண்டும், இந்த அபிஷேகம் தான் வேண்டும், இந்த அபிஷேகம் எனக்கு பலமாய் வேண்டும், வல்லமையாய் நான் மாறணும். யாருக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம் எனக்கு வேண்டும். கர்த்தர் என்னை பலமாய் பிடிக்க வேண்டும். நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் என் வாய்களை திறந்து சத்தமாய் அவரோடு தனி அறையில் ஜெபிப்பேன் என்று சொல்லி முடிவெடுத்தேன். தனி அறையில் நான் சத்தமாய் அவரை நோக்கி வாய்விட்டு கூப்பிட்டு கதறும் போது என் ஆண்டவர் என் அருகில் வந்தார். என்னை பலப்படுத்தினார், என்னை தேற்றினார், என்னோடு கூட இடைப்பட்டார். எனக்கு புது புது மொழிகளை பேசும்படியான கிருபையை கொடுத்தார். ஒரு மணி அல்ல, ஒரு பாஷை அல்ல, அநேக பாஷைகளை பேச கர்த்தர் கிருபை கொடுத்தார். அன்பானவர்களே, நீங்கள் பற்பல பாஷை பேச வேண்டும். நீங்கள் தூதர் பாஷை பேச வேண்டும். நவமான பாஷைகளும் பேச வேண்டும். மனிதரோடு பேசக்கூடிய பாஷைகளும் பேச வேண்டும். நீங்கள் தான் எழும்ப வேண்டும். என் கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பு மகனே, எழும்பு, இந்த சாபத்திலிருந்து எழும்பு, இந்த கண்ணீரிலிருந்து எழும்பு,
உன்னை நீனே எழும்பு, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை எழுப்ப வந்திருக்கிறேன். பாஷைகள் பேச பேச உன் தரித்திரியம் மாறும் என்று சொல்லுகிறார், உன் சாபம் மாறும் என்று சொல்லுகிறார். பாஷைகள் பேச பேச என் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஐஸ்வர்யமாய் மாறுவீர்கள். எப்படி ஐஸ்வர்யம் வரும் என்று கேட்காதீர்கள். நான் சாபத்தில் இருந்தவள், நான் தரித்திரியத்தில் இருந்தவள், நான் குழந்தை பெற்றெடுக்க முடியாமல் இருந்த ஒரு மலடி, கடன் வாங்கினவள், கடன் கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்ட ஒரு மகள், வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் உண்டு. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களால் அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். என்னை யாரும் உயர்த்தவில்லை, யாரும் கை கொடுக்கவில்லை. என் வாழ்க்கையில் என்னை யார் உயர்த்தினார்கள் தெரியுமா? தாயின் கற்பத்தில் தெரிந்து கொண்ட என் தேவாதி தேவன் என்னை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? யாருமே இப்படி ஜெபிக்க வேண்டும், அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லித் தரவில்லை. என் அபிஷேகம் என் மீது இறங்க ஆரம்பித்தது. அந்நிய பாஷைகளோடு அபிஷேகம் பெற்றேன். என் ஆண்டவரை நான் நேருக்கு நேர் சந்திக்கும் நேரமும் வந்தது. அவருடைய சத்தம் என் செவிகளில் கேட்க ஆரம்பித்தது. நான் ஆண்டவர் என்னோடு பேச நான் அவருக்கு என்னை முற்றுமாய் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தனி அறை அது பரலோக மயமாகவே எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய தனி ஜபம் என் உள்ளத்தை தேற்றுகிற ஜபமாகவே இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் சொல்லலாம், அந்நிய பாஷை பேசும்போது உங்களுக்கு சந்தேகம் வரவில்லையா என்று கேட்கலாம். அது நீங்களாகவே பேசுகிறதாக தோன்றவில்லையா என்று கேட்கலாம். நீங்களாகவே வாய்விட்டு எதையோ ஒன்று புலம்புகிறீர்கள் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று கேட்கலாம். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக நான் தமிழில் பேசியிருக்கலாம், ஆங்கிலத்தில் பேசியிருக்கலாம். ஆனால் நான் இப்படி புலம்பினேனா? நான் இப்படி வேறு விதமாய் பைத்தியம் போல கதறினேனா? திரும்ப திரும்ப வேறு ஒரு யாருக்கும் புரியாத ஒரு வார்த்தையை சொல்லி பேசினேனா? யோசித்து பார்த்தேன். அவ்வளவு நாளும் பிறந்ததிலிருந்து பேச முடியாத நான் இன்றைக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி புலம்புகிறேனே, அது மற்றவருக்கும் புரியவில்லை, எனக்கும் புரியவில்லையே. நான் நினைத்தேன், இது நான் பேசுகிறது அல்ல, இது நான் என்னுடைய சுய பலத்தினால் வந்தது அல்ல. இயேசுவை ஸ்தோத்திரிக்கும் போதெல்லாம் வேறொரு பாஷை, ஒரு பரியாச உதடுகள், மற்றவர்கள் சிரிக்கும்படியாய் மொழியை கேட்டால் சிரிப்பார்கள். என்ன இப்படி பேசுகிறாள் என்று கேட்பார்கள். பரியாச உதடுகளால் உங்களோடு கூட பேசுவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தை எனக்கு நினைவு வருகிறது. சந்தேகப்படாதீர்கள், சந்தேகம் புறப்பட்டு போவதாக. அந்நிய பாஷை பேசும்போது சந்தேகம் வேண்டாம். அந்நிய பாஷை பரலோகத்திலிருந்து உங்களுக்காய் என் தேவன் உங்களோடு பேசும்படியாய் கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையான பாஷை. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகம் முழுவதும் இந்த பாஷை பேசும் நாள் ஒன்று வரப்போகிறது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் ஊற்றப்பட்ட அந்த மேல் அறையில் ஊற்றப்பட்ட அனுபவம் மீண்டும் ஊற்றப்பட போகிறது. உலக மக்கள் அனைவரும் பேச போகிறார்கள். இந்த எழுப்புதல் நாள் வரும்போது எல்லா இடத்திலும் அந்த பாஷைகள் பலமாய் பேசப்படும். இந்த பூமி மகிமையினால் நிரம்பி இருக்கும். மனிதர்கள் மேல் மகிமை தங்கும். இந்த பூமி இனி அந்த வல்லமைக்குள் மூட போகிறது. அந்நிய பாஷை பேசும்போது உன்னுடைய பாஷை பரலோகத்தில் ஒலிக்கும், தேவனுடைய காதுகளில் விழும். திரும்ப அவர் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் தேவனுக்குள்ளாய் இன்றைக்கு இழுக்கப்படட்டும். யாருக்கும் பயப்பட வேண்டாம். யாரும் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். உங்கள் அறைக்குள் வந்து உங்கள் வீட்டை காப்பாற்ற மாட்டார்கள். யாரும் உங்களுக்காக எந்த உதவியும் செய்ய வர மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த செய்தி எதற்கு தெரியுமா? இதுவரை அந்நிய பாஷையில் பேசாதவர்கள் தேவனோடு பேசி பாருங்கள். இன்று இரவு குறைந்தது 1 மணி நேரமாவது உங்கள் பாஷையில் பேசாமல் அந்நிய பாஷை ஆவியை பெற்றவர்கள் தேவனோடு பேசுங்கள்.
பேசும்போது திரும்ப திரும்ப சொல்லுங்கள், நான் தேவனோடு பேசுகிறேன், நான் இயேசுவோடு பேசுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கிடந்து பேசுகிறார், நான் கர்த்தருடைய பிள்ளை, என் மீது அவர் ஆவி ஊற்றப்படட்டும், நான் ஆவியில் நிரம்புகிறேன் என்று சொல்லி அந்த அந்நிய பாஷையில் பேசி பாருங்கள். இது என்னுடைய அனுபவம்ங்க. என்னுடைய அனுபவம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் நிர்மூலமாகாமல் நின்று கொண்டிருப்பது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. இந்த ஜீவனை அவருக்காக நான் பணயம் வைத்திருக்கிறேன். என் தேவனுக்கு நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் என் ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவது என்னுடைய பிரதான நோக்கம். அற்பமானவள் தான், கைவிடப்பட்டவள் தான், ஒதுக்கப்பட்டவள் தான், தள்ளி வைக்கப்பட்டவள் தான். என் தேவன் என்னை மிகவும் அன்பாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அன்பு மிகவும் பெரிதாக இருக்கிறது. நான் அவரை மிகவும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். என் விசுவாசம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஒளிய தாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. நான் சொல்லுகிறேன், பாஷைகள் வளரும், பாஷைகள் பெருகும், பாஷைகள் அற்புதம் செய்யும், உங்களை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்படும். உங்கள் பலவீனங்கள் இந்த பாஷைகளை பேசும் போதே விலகி போகும். இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொன்னாரே, அவர் நாமத்தை சொல்கிற நீங்கள் ஏன் அந்நிய பாஷையில் பிசாசை துரத்தக்கூடாது? ஏன் அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய் எழும்பக்கூடாது? இயேசுவின் நாமத்தில் புது புது பாஷைகள் தோன்றிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? அவர் பெயரை சொன்னாலே ஒரு பாஷை உருவாகிறது தெரியுமா? தயவு செய்து சொல்லுகிறேன், இப்பொழுதே கர்த்தரோடு இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த காரியம், அன்போடு பேசுங்கள். யாரோடு பேசுகிறோம் தெரியுமா? அந்நிய பாஷையில் பேசும்போது தேவனோடு பேசுகிறோம். உன் தேவன் மிகவும் அன்புள்ளவர். வைராக்கியம் இருக்கலாம், ஆனால் உன் அன்பைக்காக தான், உன்னோடு பேச வேண்டும் என்பதற்காக தான், உன்னோடு தன்னுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்பதற்காக தான், உன் அருகிலே இருக்க வேண்டும், உன்னோடு கூடவே காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் என் தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணினான். உன்னுடைய அன்பு அவருக்கு தேவை. அவரை நேசியுங்கள். அந்நிய பாஷையில் பேசி நேசியுங்கள். பாஷை பேசுகிறீர்களே, அன்பாய் இருக்கிறீர்களா? பாஷை பேசுகிறீர்களே, மற்றவர்களுக்காக இறங்குகிறீர்களா? மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று என்றாவது உங்கள் இருதயத்திலே ஒரு ஏக்கம் உண்டதா? ஒரு குடும்பம் வாழ முடியாமல் இருக்கும் போது அந்த குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக உங்கள் கண்ணீரை சிந்தி அன்போடு என் தேவனிடத்தில் ஜெபித்தீர்களா? பாஷை பேசும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது. என் ஆண்டவரோடு அதிக நேரம் உறவாடும் போது எனக்குள் ஒரு அன்பு வருகிறது. மீண்டும் அவரோடு பேச வேண்டும் என்கிற ஒரு பாசம் வருகிறது, ஒரு ஆசை வருகிறது. அதுதான் அன்பு. அன்பு எப்படி தெரியுமா? யாரிடத்தில் அன்பாக இருக்கிறோமோ அவரிடத்தில் ரொம்ப நேரம் பேசுவோம். அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வந்து கொண்டே இருக்கும். நேரத்தை அவர்களுக்காய் செலவிடுவோம். நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? எத்தனையோ பேர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கணவன் மரித்து மனைவி தனிமையாக இருக்கிற எத்தனையோ பேர் தவிக்கிறார்கள். மனைவி இழந்து தவிக்கிற கணவன்மார் அன்புக்காய் ஏங்குகிறார்கள். பிள்ளைகளை இழந்து தாய் தகப்பன் தவிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன் கடைசியாக ஒன்று, கசப்பு வெறுப்பு வேண்டாம். உங்க குடும்பத்தில கசப்பு வெறுப்பு வேண்டாம். உங்க உள்ளத்துல வாழ்கிறவர் யார் தெரியுமா? அன்பின் ஆவியானவர். அவருக்கு உங்க மேல கசப்பு இல்லை, உங்க மேல வெறுப்பு இல்லை. நீங்க ஜெபிக்காட்ட கூட உங்களை வெறுக்கல, நீங்க அவர்கிட்ட அன்பா பேசாட்ட கூட பழகாட்ட கூட அவர் உங்களை வெறுத்துட்டு போகல. ஆவியானவர் கவலையா இருக்கிறார், அவ்வளவுதான். இவ்வளவு அன்பு காட்டினே, இவ்வளவு உதவி செய்தனே, இவ்வளவுலாம் இவ்வளவு உயர்த்தினே, எல்லா வேளையும் நான் உங்க கூட இருந்தனேன்னு சொல்லி நீங்க பேசாம இருக்கிறத பார்த்து துயரமாய் கவலையாய் கண்ணீரோடு நிற்கிறார், அவ்வளவுதான். நான் சொல்றேன், மனுஷனை கண்ணீர் வடிச்சது போதான், தேவனையுமா கண்ணீர் வடிக்க வைக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரே ஒரு அன்பை என் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதா? என் ஆண்டவர் விரும்புற மாதிரி வாழ முடியாதா? நான் அதை தான் யோசித்து பார்க்கிறேன். என்னத்தை கொண்டு போக போறோம்?
எதை சாதிக்க போகிறோம்? நமக்கு ஒன்றும் நம் கூட வருவது இல்லை. ஆவியோடு ஜெபிக்கிற நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாய் என் தேவன் மேல் அன்பு வைத்து, இன்னைக்கு நான் ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன். யாரு மேல மன கஷ்டம் இருந்தாலும், மனக்கசப்பு இருந்தாலும் தயவு செய்து மன்னிச்சிருங்க. தயவு செய்து இன்னையோட அந்த மன்னிப்பை செய்து அவங்க கூட நட்பு வைங்க. நான் சொல்றேன், உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை, உங்களுக்காக ஆண்டவர் சூஸ் பண்ணி கொடுத்த கணவன், உங்களுக்காக ஆண்டவர் சூஸ் பண்ணி கொடுத்த மனைவி, கசந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள். உலகத்துல வாழ்றனால சில சாபம், சில பாவம், சில அக்கிரமம் இருக்கலாங்க. நம்ம யாரும் இங்க பர்ஃபெக்ட் கிடையாது. யாரையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு புறக்கணிச்சுட்டு போகிறதுக்காக ஆண்டவர் வேதத்துல எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் விசுவாசியாயிருக்கிற ஜனங்களே, தேவ ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களே, விசுவாசிகள் மீது கசப்பு வேண்டாம், விரோதம் வேண்டாம், பகை வேண்டாம். பகையை வைத்துக் கொண்டு நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. மனதில் எதையோ வைத்துட்டு ஊழியம் செய்ய முடியாது. அன்பா இல்லாம அந்நிய பாஷை பேசுவது ரொம்ப டேஞ்சரானது. அன்பாம இல்லாம நேசிக்காம இருந்துச்சு நான் தேவனோடு இருக்கிறேன்னு சொல்றது பொய்யுங்க. நான் ஊழியம் செய்யறது பொய். மனசார மன்னிச்சுட்டு இழந்து போனதை மீட்டுட்டு கர்த்தரோட இணைஞ்சு வாழுங்க. கர்த்தரோடு வாழுங்க. தேவன் இணைத்ததை துணிகரமா நீயே பிரிச்சிடாத. அது ஒரு துணிகரம், அது ஒரு பெருமை, அது ஒரு சுயநலம். நீங்களே சரின்னு சொல்லிக்காதீங்க. ஆண்டு சொல்றாரு, என் அன்பை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், என் பாஷையை கொடுத்திருக்கிறேன். அன்பா என்கிட்ட வா, அன்பா என்னோடு பேசு. ஆவியானவர் உனக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறார். அவரை கூப்பிட, தீமைய நன்மையினால வெல்லுங்க. ஆவியில நிரம்பி வெல்லுங்க. எல்லாருமே மாறிடுவாங்க. எல்லாருமே நமக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. என் ஆவியானவரால் முடியாதது ஒண்ணும் இல்லை. அநேக ஆயிரங்களுக்கு நம்ம பிரயோஜனப்படணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக டைம் எடுத்துக்கோங்க, டைம் கொடுங்க. நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல ஒரு ஒழுங்கு, நல்ல ஒரு பக்தி, ஒரு தேவனுக்குள்ள ஒரு விருத்தி அடைகிற ஒரு டைமை ஆண்டோருக்குள்ள கொடுங்க. ஜபத்துக்கு டைம் கொடுங்க, வேத வாசிப்புக்கு டைம் கொடுங்க. அன்பானவர்களே, இதெல்லாம் நம்மளே நம்ம சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிறது. பைபிள் ரீட் பண்றது, முழங்கால்ல நிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆண்டவரோட அந்நிய பாஷை பேசுறதுலாம் நம்ம சரீரத்துல உழைக்காம நம்ம சரீரமும் ஆண்டவருக்கு சேர்ந்து செய்யற ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு பிரதிஷ்டை. கர்த்தருக்கு நான் அப்படிதான் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் வேலையை செய்யறது இல்லை, ஆனா என்னால முடிந்த அளவு என் சரீரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறேன். என் சரீரத்துல தெய்வன் மகிமைப்படணும்னு சொல்லி என் சரீரத்தை அவருக்காக ஒடுக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இப்படி நீங்க பழகி பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் லைஃப் கர்த்தருக்குள்ள இருக்கிறனால நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நான் கடைசியாய் சொல்லிக் கொள்வது, அந்நிய பாஷை உங்களுக்குள்ள பொங்கி வர வேண்டும். இன்னையிலிருந்து அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்க உங்களால ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு உங்க வாயிலிருந்து வார்த்தை வெளி வந்துட்டு இருக்கணும். அந்த வார்த்தைய நீங்க விடவே கூடாது. யாருக்காகவும் அந்நிய பாஷை பேசுறத நிறுத்தக்கூடாது. மணிக்கணக்கில் நீங்க பேசணும். டைம் இருக்கும்போது மணிக்கணக்கில் பேசணும். நான் சொல்றேன், அந்த பேசும்போது ஆவியில் உங்களுக்கு அதிசயம் நடக்கும். உங்க ஆவியில் அதிசயம் நடக்கும். பரிசுத்த ஆவியில் உங்க உள்ளத்திலிருந்து ஆறுதல் பாய்ந்து வரும் மற்றவங்களுக்கு. அப்படி பேச பேசவே உங்க வாயிலிருந்து ஆறுதலான வார்த்தை வரும்.
ஏசப்பாவின் சுவாபம் அந்த ஆவி கொடுக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க சிந்தனை மாறுவதாக, உங்க நினைவு மாறுவதாக. தொடர்ந்து பேச பேச உங்க உள்ளான மனுஷன்ல ஒரு பக்தி வருவதாக. வெளியே யாரும் உங்க பக்தியை பார்க்க மாட்டாங்க. உங்க மனசுல இருக்கிற பக்தி உள்ள இருந்து வரும். நீங்க பேசும்போது வரும், நீங்க செபிக்கும் போது வரும், மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது வரும். உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். இன்றைக்கு அவர் கரத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்க போகிறேன். நம் அனைவரும் சிந்திக்கலாம், செயல்படலாம். வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளைகளாகி நாம் ஆலோசனை பண்ணலாம். இழந்து போகாமல், தேவனை இழந்து போகாமல் கர்த்தருக்குள் நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். கண்களை மூடி செபிக்கலாமா? தகப்பனே, தெய்வ பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவராகிய நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி. உமது ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் இனி ஒரு நாளும் அந்த அபிஷேகத்தை விழுந்து இறங்கி வேறு எந்த பக்கமும் திரும்பாமல் உமோடு கூட அன்பாக பழகவும், உமோடு கூட அன்பாக பேசவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு செவிகளும் விருத்த சேதனம் செய்யப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவருடைய ஜெப வாழ்க்கை மாறினதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் நல்ல முடிவை எடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இன்றையிலிருந்து மகிமைப்படுவீராக. உமது நாமம் இன்றிலிருந்து மகிமைப்படட்டும். ஜனங்கள் எழும்புவார்களாக. ஆண்டவரே, அனல் கொண்டு அக்னியாய் பற்றி எரிவார்களாக. ஒவ்வொருவர் மேலும் அக்னி சுவாலை பற்றி எரியட்டும். எழுப்புதல் அக்னி போடப்படட்டும். தேசத்தை உமது மகிமையை நாங்கள் காண விரும்புகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.